ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சோயாவும் உருளைக்கிழங்கு வச்சுதான் நம்ம இன்னைக்கு குழம்பு செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்க. உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சோயாவை வந்து நம்ம பச்சை தண்ணியில தான் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி. அவ்வளவுதான். வாங்க நம்ம இப்ப குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, இன்னைக்கு நான் வந்து குக்கர்ல தான் செய்ய போறோம். ஒரு குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் பாருங்க நல்லா சூடேறிடுச்சு. இப்ப நம்ம இதுல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதோட நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லா எடுத்திருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கோங்க. சோயாவையும் இதோட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதுல கொஞ்சம் வணங்கட்டும். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதோட நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. ஒரு டம்ளர் மட்டும் இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது கொதிக்கிட்டோம். பாருங்க, இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதோட நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்து ரொம்ப வந்து கெட்டியா இருந்துச்சுன்னா லைட்டா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கர்ல வேக வைக்கிறப்ப அடி பிடிச்சிக்கும். பாருங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நீங்க குக்கர் போட்டு மூடி 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம குழம்பு பாருங்க நல்லா கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து கொத்தமல்லி தழை தூவி நீங்க ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.